கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் கிறிஸ்துவுக்குள் அனைவரும் நலமாய் இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதித்து வருகிறது நினைத்து கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளும் இந்த நாளுக்குரிய தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட நாம் வேத வசனம் நீதிமொழிகளின் புத்தகம் 26-27. படுகுழியை வெட்டுகிறவன் தானே அதில் விழுவான், கல்லை புரட்டுகிறவன் மேல் அந்த கல் திரும்ப விடும். வேதம் பாருங்க, கலாத்தியர்லையும் சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அவன் திரும்ப அறுப்பான். நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் வானத்தை பூமி உண்டாக்கின சர்வ உள்ளவரை நினைத்து தினந்தோறும் அதை துதித்து நல்லதையே நினைப்போம். நம்முடைய வாழ்க்கையில தேவன் நன்மையானவைகளையே செய்வார். அப்படியாக ஒரு ஊர்ல ஒரு வசந்தி என்கிற ஒரு சகோதரி இருந்தாங்க. அந்த அம்மா நல்ல சர்ச்சுக்கு போவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனால் வாக்கிங் போகிறது மாதிரி காலையிலையும் சாயந்தரமும் யார் வீட்டில் என்ன நடக்குதுங்கிறத காதால் கொடுத்து அதை கேட்டுட்டு வருவாங்க. அதை வாங்கிட்டு வந்து அடுத்தவங்கள்டெல்லாம் துர்ச்செய்தியை பரப்புறது, இதே வேலையாக போச்சு அந்த அம்மாவுக்கு. ஒரு நாள் ஒரு எதிர் வீட்டில் அவங்க மருமகள் வந்து, அந்த வீட்டு மருமகள் கோச்சிக்கிட்டு வீட்டுக்கு வந்திருக்காங்க. அவங்க அந்த சம்பவத்தெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த மருமகளை பற்றி தூத்தி தெரிஞ்சிட்டாங்க. ஒரு நாள் பக்கத்து வீட்டுக்காரங்க வீட்டில் அவங்க அடிச்சுக்கிட்டாங்க, சண்டை போட்டுக்கிட்டாங்க, நகையெல்லாம் அடகு கடையில் வச்சுட்டாங்க போல இருக்காங்க. அதை காதில் வாங்கிட்டு போய் இன்னொரு வீட்டில் போய் சொல்லிட்டாங்க. இப்படியே இந்த மாதிரி விதைச்சிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு நாள் அவங்க வீட்டில் ஒரு வாலிப பெண், திருமணமாக வேண்டிய வயது வந்தது, பெண் பார்க்க வந்தாங்க. மறுவழியிலே இந்த துர்ச்செய்தியெல்லாம் பரப்புனாங்க. பார்த்தீங்களா, அவங்க கண்ணில் தென்பட்டுட்டாங்க. ஐயோ, அந்த வீட்டுக்கார பெண் பார்க்க போறீங்க, அந்த அம்மா இவ்வளோ ஒரு மோசமானவங்க, எல்லாருக்குமே எல்லாரை பற்றியுமே அப்படியே தூத்தி தெரிவாங்க, அவங்க பொண்ணு எப்படி இருப்பா அப்படின்ன உடனே அப்படியே பெண் பார்க்க வந்தவங்க அப்படியே திரும்பி போயிட்டாங்க. இந்த அம்மா உட்காந்து அழுதுகிட்டு இருந்தாங்க. அதான் பக்கத்து வீட்டுக்காரர் தாத்தா வந்து சாயந்தரம், வசதி என்னம்மா ஏன் அழுதுகிட்டு இருக்க, வாழ்க்கையில் நிறைய பேருடைய கண்ணீரை வடிக்க வச்சேம்மா, எதிர் வீட்டு மருமகள் வந்து வாழ வெட்டியா வந்திருக்கா, அவ கண்ணீரெல்லாம் வடிக்க வச்சேம்மா, ஏமா உன் வாழ்க்கையில தேவன் கண்ணீர் வடிக்க விட மாட்டாரா, இப்படி செய்யக்கூடாதுமா, வெட்டின குழியில நீயே விழுந்துட்டு பாத்தியா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் நம்முடைய நாவை நாம் அடக்க வேண்டும். துர்ச்செய்தியை 10 பேர் பரப்புனாங்க. 12 பேர்ல துர்ச்செய்தியை பரப்பி சபை மக்களுடைய இருதயத்தையே கரை பண்ணிட்டாங்க. 12 பேர் வேவு பார்க்க போனவங்க 2 பேர் நல்ல செய்தியை கொண்டு வந்தாங்க, யோசுவாவும் காலேப்பும். இதோ அதனுடைய கனி என்று வந்து மோசைகிட்ட கொடுத்தாங்க. ஆனால் மீதி 10 பேர் துர்ச்செய்தியை பரப்பி எல்லாருடைய இருதயத்தையும் கரை பண்ணி அந்த தேசத்துக்கே போக விடாம பண்ணிட்டாங்க. நீங்களும் நானும் நம்முடைய இருதயத்தை அடக்கி வைப்போம், நாவை அடக்கி வைப்போம். அப்படியாக 2 சாமுவேலின் புத்தகத்தில் நம்ம 15ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது, தாவீதுக்கு ஒரு ஆலோசகன் இருந்தான், அகிதோப்பேல். ஆனால் அவனுடைய மகன் அப்சலோம் ஆட்சியை பிடித்து கொண்ட போது அப்சலோமோட போய் சேர்ந்துக்கிட்டு அவன் அப்சலோம்கிட்ட சொல்கிறான், அந்த ராஜா இப்போ எங்கெல்லாம் இருப்பார் எனக்கு தெரியும், போய் ஒரே குத்திட்டு வரேன் அப்படின்னு. ஆனால் 31-34 சொல்லும்போது அவன் சொல்கிறான், அகிதோப்பேலின் ஆலோசனையை அபத்தமாக்கும் ஆண்டவரே. அப்சலோமும் அகிதோப்பேலும் சேர்ந்து தாவீதுக்கு விரோதமாக குடிவெட்டினார்கள். அந்த சங்கீதம் 55 கடைசியில் தாவீது மனம் நொந்து ஜெபிக்கிறான். இந்த துன்மார்க்கர்கள் எல்லாம் பாதி வயதில் கூட இருக்கக்கூடாது ஆண்டவரேன்னு சொல்ல மாட்டான். அதே போல அப்சலோமும் அகிதோப்பேலும் பாதி வயதிலே இறந்து போயிட்டாங்க. பாதி வயதிலே அவர்கள் வெட்டின குழியில் அவங்களே விழுந்துட்டாங்க 2 பேருமே. தேவ மனுஷனுக்கு விரோதமாக, தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக அவங்க எழுப்பி தாவீதை கண்ணீரை வரவழைத்தாங்க, தாவீதுக்கு மன நோவை உண்டாக்குனாங்க. அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நீங்களும் நானும் அடுத்தவங்களுக்கு யாருக்குமே குழி வெட்ட வேண்டாம், யாருடைய அந்த துர்ச்செய்தியும் அடுத்தவங்களுக்கு பரப்ப வேண்டாம். கோல் சொல்லுகிறவன் அங்கேயும் எங்கும் கோல் சொல்லுகிறவன் என்ன செய்யலாம் இல்லையா, பிறனுடைய ரத்தப்படியை அவனே வாங்கிக்கிறான்.
வேதம் சொல்கிறது அங்கும் இங்கும் கோல் சொல்லி திரையாகன்னு போட்டிருக்கு. நீங்களும் நானும் இயேசு நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்தார். நீங்களும் நானும் நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிவோமா? உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? பரலோக பிதாவே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கேன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும், அவருடைய போக்கிலும் மற்றும் பாதுகாத்துக் கொள்ளும். ஒவ்வொரு குடும்பத்தையும் வேடி அடைங்கப்பா. இந்த சத்தியத்தை கேட்டிருக்கிறவங்க சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலாக்கும் என்று சொன்னது போல ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நல்ல விடுதலையும் சமாதானம் ஆரோக்கியத்தை தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.